ஒரு ஆன்சரை தெளிவாக, கரெக்டாக, முழுமையாக எழுதணும்னா, அதுக்கு முதலாவதான படி கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ரீட் பண்ணிக்கணும். அந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னு நல்லா படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால கரெக்டான, தெளிவான, முழுமையான ஆன்சர் எழுத முடியும். சரி சார், சொல்லுங்க சார், எப்படி எல்லாம் கொஸ்டின் ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் while reading the question? Guys, this is CA Sheshadri, your faculty for CA Inter Law, CA Inter Audit and CA Foundation Law. And one more important thing, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க. And here are the 5 most important tips which you should keep in mind while reading the questions, especially for theory papers. Number 1, கொஸ்டின் வந்து பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐயோ பெருசா இருக்குதே சொல்லிட்டு பயந்துகிட்ட உட்காரக்கூடாது. ஏன்னா அது ஒரு லேஸ் பாக்கெட் மாதிரி. ஒரு கொஸ்டினே லேஸ் பாக்கெட் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதை நீங்க தெளிவா ரீட் பண்ணிக்கணும். எப்படி ரீட் பண்ணணும் சொல்லணும்னா, முதல்ல வந்து நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணாதீங்க. கொஸ்டினுடைய ஸ்டார்டிங் லைனும் கொஸ்டினுடைய எண்டிங் லைனும் நல்லா ரீட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸ்டார்டிங் எண்டிங் ரீட் பண்ணிட்டாலே எந்த சாப்டரில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க நிறைய பேர் லால 15 சாப்டர் இருக்குது. ஏங்க 15 சாப்டரும் படிச்சுட்டா போவீங்க, 1-2 சாப்டர் ஸ்கிப் பண்ணுவீங்கல்ல? எங்களையா கேட்டிருக்கீங்க, நான் ஸ்கிப் பண்ண போறேன் சார், அதை ஸ்கிப் பண்ணலாமா வேணாமா நீங்களே கேட்டிருக்கீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொஸ்டினுடைய ஆரம்பமும் இதெல்லாம் எப்படி எந்த டைம்ல யூஸ் பண்ணணும், கூல் ஆஃப் டைம்ல இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஸ்டின் ரீட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி கேளுங்கம்மா, ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஆரம்பமும் எண்டும் கரெக்டா பாத்துக்குங்க. சோ தட் அந்த கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து எந்த ஏரியாவில் இருந்து கேட்டிருக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு 10% ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் உங்களால முடியும், அந்த சாப்டர் படிச்சிருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணுவீங்க, அல்ல டவுட்டே இல்லை. ரீட் பண்ணும்போது முதலாவதான விஷயம், அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற பேரை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜு லிமிடெட் கொடுத்திருக்காங்க, இட்ஸ் எ பப்ளிக் கம்பெனி. ராஜு பிரைவேட் லிமிடெட்னா பிரைவேட் கம்பெனி. ராஜு லிமிடெட், ராஜு பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் அப் கம்பெனி சொன்னாங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட், ராஜு நிதி லிமிடெட்னா அது நிதி கம்பெனி. சோ நிதி கம்பெனிக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு அப்ளை ஆகும். ராஜு சொன்ன ஓபிசி சொன்னா ஓபிசி. சோ நீங்க பென்சில்ல ஒரு பென் வச்சு மார்க் பண்ணும்போது, கொஸ்டின் ரீட் பண்ணும்போது, அந்த கொஸ்டின் பேர், நேம், யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் who or for whom this question is. It can even be listed company. Raju Limited is a public company which is listed னு சொன்னாங்க, listed company. So முதலாவதா அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற பேரை நல்லா மார்க் பண்ணி வச்சிருங்க. so that ஒரு நெக்ஸ்ட் 10% தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் மூன்றாவதான விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, அந்த கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், அன்வான்டான விஷயங்கள் இருக்கும். சார் அப்படின்னா என்ன சார்? நெட்வொர்த் கால்குலேஷன் பண்றீங்க. நெட்வொர்த் கால்குலேஷன்ல ஆத்தரைஸ் கேபிட்டல் தேவையே இல்லை, பேட் அப் கேபிட்டல் தான் தேவை. ஆம் ஐ ரைட்? ஆத்தரைஸ் கேபிட்டல் ஏன் கொடுத்துருக்கான்? சும்மா அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். அப்ப அதனால மார்க் இப்ப ரீவாலுவேஷன் ரிசர்வ் தேவையே இல்லை, கன்ஃபியூஸ் பண்றது இருந்திருக்காங்க. சோ அன்வான்டான விஷயங்களை இன்டு மார்க் போட்டு நீக்கம் பண்ணி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் திங், ஆரம்பம் என்ன ரீட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்க கொஸ்டின்குள்ள இறங்கும் போது நேம்னா ரீட் பண்ணிக்கங்க. மூன்றாவதான விஷயம், அன்வான்டான ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபோர்த், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது ஆடிட்டட் ரிசல்ட்ஸா, அன்ஆடிட்டட் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கானா, கரண்ட் இயர் டேட்டாவை கொடுத்திருக்கானா, ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை கொடுத்திருக்கானா, அந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். ஆர்டினரி ரெசல்யூஷன் போட்டிருக்கானா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டிருக்கானா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கொடுத்திருக்கானா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கொடுத்திருக்கானா, பெய்ட் அப் ஈக்விட்டில கொடுத்திருக்கானா, இல்ல பெய்ட் அப் கேபிட்டல்ல கொடுத்திருக்கானா, ஆர் கொடுத்திருக்கானா, இல்ல ஆண்ட் கொடுத்திருக்கானா, நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த கொஸ்டினுடைய இதய பகுதி. ஏன்னா அதை பார்த்தா தான் உங்களால கொஞ்சம் முழுமையாக கிளாரிட்டியோட ஆன்சர் எழுத முடியும். ஃபைனலி தேவையானதை மட்டும் நீங்க எழுதுங்க, தேவையில்லாத விஷயத்தை நீங்க எழுதாதீங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானோ அதை பத்தி எழுதுங்க. சிஎஸ்ஆர்ல அப்ளிகபிலிட்டியை பத்தி கேட்டா அதை மட்டும் நீங்க எழுதுங்க, சரிங்களா? அதை விட்டுப்புட்டு விச் ஆர் நாட் சிஎஸ்ஆர் அதெல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. இதுதான் சொல்ல வரேன். சோ முதலாவதான 5 விஷயங்கள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் நல்லா எழுத முடியும். நம்பர் 1, ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பார்த்துட்டு அந்த ஏது சாப்டர்ல இருந்து வருதுன்னு பாத்துருங்க. நெக்ஸ்ட், நேம்ஸ் ரீட் பண்ணும்போது நேம்ஸ் நல்லா தெளிவா கண்ண திறந்து பாருங்க. நெக்ஸ்ட், அன்வான்டட் திங்ஸ் இன்டு மார்க் போட்டு வச்சிருங்க. ரீவாலுவேஷன் ரிசர்வ் தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாம பெய்ட் அப் நெட்வொர்த்ல ஆத்தரைஸ் கேபிட்டல் தேவை இருக்காது, அது நீங்க ரிமூவ் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட்,
நுணுக்கமான விஷயங்கள் and or paid up capital, paid up equity, current year, previous year, audited results, unaudited results, valued by registered valuer or valued by an expert அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நுணுக்கமான கொஞ்சம் விஷயங்கள் அது ரொம்ப ரொம்ப கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து இதே பகுதி சொல்லுவோம், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபைனலான விஷயம் வந்து தேவையானதை மட்டும் எழுதுங்க. என்ன கேட்டிருக்கிறானோ அதுக்கு உண்டான விடையை மட்டும் கொடுங்க. அன்வான்டாக நீங்க வேண்டாத தேவையில்லாத விஷயத்தை நீங்க அதுக்குள்ள கொண்டு வரவே வேணாம். சார் சரி சார் கேட்டுட்டோம், சரி அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போகலாமா? ஏன் இப்படி பண்றீங்க? எம்டிபி தான் வந்துருச்சு இல்ல, ஒரு 4 கொஸ்டின் எடுத்து நான் சொல்ற டெக்னிக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். ஏங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றது இல்ல, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். கைஸ் நன்றி வணக்கம். திஸ் இஸ் சிஎஸ் சைனிங் ஆஃப். ஒன் மோர் குயிக் அப்டேட். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் எப்ப போடுவீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட நல்லாவே சொல்லணும். மெயின்லி நான் என் டைம் டேபிள் வேணா பாத்துக்குங்க, நான் வேணா காமிச்சிட்டே தரேன். நெக்ஸ்ட் அக்டோபர் வர மார்னிங் 9 to 5 ஃபுல் கண்டினியூஸ் ஐ ஹேவ் கிளாஸஸ் ஃப்ரம் ஃபேஸ் டு ஃபேஸ். நல்லா தொண்டையை நான் கிளின்னு கிழிச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் கேரளால. நடுவில் 4 நாள் ஓணம் லீவ் வருது. நான் கண்டிப்பா இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் என்னால முடியற வீடியோஸ் நான் போடுவேன். கொஞ்சம் சாந்தமா இருங்க, தயவு செஞ்சு என்னுடைய சிச்சுவேஷன் புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா போடுவேன். ஏங்க இந்த மாதிரி 5 மினிட் வீடியோ எல்லாம் சரிங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து உட்காரணும், என்ன சிரமமான விஷயம் தெரியுமா? கொஞ்சம் நீங்க வந்து என்னுடைய ஆங்கிள் நான் தாழ்மையா கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. நன்றி வணக்கம் கைஸ், கண்டிப்பா நான் போடுவேன். Do support. This is C. Seshadri signing up and all the very best for the upcoming exams. நன்றி வணக்கம்.